அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது ஆடிப்பெருக்கு அன்று புதிதாக திருமணமான தம்பதிகள் மற்றும் திருமண தம்பதிகளுக்கு தாலி கயிறு மாற்ற சரியான நேரம் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டில் உள்ள ஆடிப்பெருக்கு நாளன்று, அதாவது ஆடி 18ஆம் தேதி, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழ் மக்கள் தம்பதிகள் தாலிக்கயிறு காவிரி நதிக்கரையில், அதாவது காவிரி தேவியை மனதார வழிபட்டு தாலிக்கயிறு மாற்றிக்கொள்வார்கள். இதனை ஒவ்வொரு தம்பதிகளும் ஒவ்வொரு நேரத்தில் தாலி செய்ய மாற்றிக்கொள்வார்கள். முதலில் தாலிக்கயிறு எதனால் மாற்றிக்கொள்கிறோம் என்பது பற்றி பார்க்கிறோம். காவிரி நதிக்கரையில் ஓடுகின்ற நதிகளைப் போல எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கை மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அனைத்து துன்பங்களையும் கடந்து பயணித்து கொண்டு வந்து செல்ல வேண்டும் என்பதைப் போல அனைத்து தம்பதிகளும் பாண்டிச்சேரி, குறிப்பாக காவிரி நதிக்கரையில் இறைவனை மனதார வணங்கி கொண்டு இந்த தாலிக்கயிறை மாற்றிக்கொள்கின்றனர். இதனால் நீண்ட நாள் சுமங்கலி பாக்கியம் மற்றும் தன் கணவருக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது இந்த வீட்டு திருமணமான பெண்களின் முக்கியமான நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் தாலிக்கயிறை மாற்றும் போது பழைய தாலிக்கயிறு உங்கள் கழுத்தில் இருந்தால் அதனை மெதுவாக எடுத்து கடைகளில் வாங்கிய மஞ்சளை பயன்படுத்த வேண்டாம். அந்த தாலிக்கயிற்றுக்கு வீட்டிலேயே நீங்கள் 5 மஞ்சள் கொம்புகள் வாங்கி நன்றாக அரைத்து போதுமான அளவு தண்ணீர் கலந்து அதனை அங்கிருந்து காவிரி நதிக்கரைக்கு நீங்கள் செல்லும்போது கூடவே எடுத்து செல்லுங்கள். மேலும் இவ்வாறு நீங்கள் எடுத்து செல்லும்போது தூய மஞ்சளானது எப்படி அவ்வளவு மஞ்சள் நிறமாக சொலிக்கிறதோ அதுபோல நம்மளுடைய மனமும் ஜொலிக்க வேண்டும் என்பது மக்களின் நம்பிக்கை. மேலும் நீங்கள் அங்கு நதிக்கரைக்கு செல்லும் போது அதிகாலையில் உங்கள் கணவன்மார்களை நன்றாக நீங்கள் இருவரும் குளித்துவிட்டு உங்கள் கணவர்களுக்கு தூய்மையான ஆடை, நம் பாரம்பரியமான வேஷ்டி சட்டையில் அவர்களை வரச் செய்து முதலில் உங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று அங்கு கற்பூர ஜோதி ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பிறகு உங்களுக்கு சரியான நேரம் இருந்தால் அங்கு ஒரு மாக்கோலம் ஒன்று போட்டு அதன் மீது மஞ்சளினால் ஆன பிள்ளையார் ஒன்றை உருவம் பிடித்து அதன் மீது ஸ்ரீ விநாயகர் போன்று நினைத்து ஸ்ரீ அருகம்புல்லை நிறைய வைக்க வேண்டும். அதன் பிறகு காவிரி நதிக்கரையை நோக்கி உங்கள் கணவன்மார்களுடன் தம்பதிகள் இருவரும் ஒன்றாக இணைந்து வர வேண்டும். நீங்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ள சிறந்த நேரமாக, துல்லிய நேரமாக கூறினால் காலை 7:35 மணி முதல் 8:50 மணி வரை மாற்றிக்கொள்ளலாம். ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் வெளியே வேலை பளு காரணமாக வெளியில் இருந்தால் அடுத்த நல்ல நேரமாக தாலிக்கயிறு மாற்றிக்கொள்ள காலை 10:35 மணி முதல் 11:55 மணி வரை நீங்கள் தாலிக்கயிற்றினை உங்கள் அன்புக்குரிய கணவனின் கையால் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி மாற்றிக்கொள்ளும் போது முன்பு கூறியது போல் வீட்டில் அரைத்து வைத்திருந்த அந்த மஞ்சள் நீரை பயன்படுத்தி இந்த தாலியில் அந்த மஞ்சளை பயன்படுத்த வேண்டும். மேலும் திருமணமான பெண்களின் நெற்றியில் வட்ட வடிவிலான ஒரு பெரிய குங்குமம் ஒன்று கணவனின் கையால் இட வேண்டும். அதன் பிறகு வளையல்கள் மற்றும் தலையில் மல்லிகைப்பூ போன்ற அனைத்தையுமே வைத்து கிழக்கு நோக்கி காவிரி தாயை பார்த்து, தாயே, உங்களை நோக்கி நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். எனது நிகழ்காலமும் எதிர்காலமும் நிம்மதியாகவும் மன நிறைவுடன் எப்படி உங்கள் காவிரி ஆற்றங்கரையில் வெள்ள நீர் ஆனந்தம் பெருக்கெடுத்து அனைத்து தரப்பு மக்களின் வேதனைகளையும் அனைத்தையும் கொடுமைப்படுத்துகின்ற அனைத்து தீய சக்திகளையும் அழித்து அதுபோல எங்களது வாழ்க்கை நன்றாக அமைய நீங்கள் உங்கள் திருவிழா நாளன்று எங்களை வாழ்த்தி அருள வேண்டும் தாயே என்று இருவரும் மண்டியிட்டு வணங்க வேண்டும். அதன் பிறகு மனைவிமார்கள் தங்களுடைய கணவர்கள் அவர்களின் கால்களில் நன்றாக விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். நீங்கள் தாலிக்கயிறு மாற்ற நினைத்தால் மதியம் 12 மணிக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் இறங்க பொழுதில் மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதாவது 12 மணி 1 நிமிடத்திற்கு மேல் மாற்றக்கொள்ளக்கூடாது.
அப்படி மாற்றிக்கொள்ளும் போது சில சஞ்சலங்கள், தடைகள், பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு. எனவே நாங்கள் மேலே கூறியுள்ள அந்த நேரங்களில் மட்டுமே மாற்றிக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஆடிப்பெருக்கு நாளன்று என்ன கிழமை, என்ன தேதியில் வருகிறது என்று ஒரு சிறப்புகளையும் நாம் பார்ப்போம். ஆனால் இந்த ஆடி 18 அப்படி பார்க்க தேவையில்லை. ஆடி 18 வரும் நாளானது மிகவும் அழகான சிறப்பு வாய்ந்த நாளாக எல்லா புதுமண தம்பதிகளுக்கும், திருமணமான அனைத்து தம்பதிகளுக்கும் எல்லா வளங்களையும் கொடுக்கின்ற அற்புதமான நாளாக விளங்குகிறது. எனவே நாங்கள் மேலே கூறியுள்ள நேரத்தில் மட்டும் திருமணமான பெண்கள் அனைவரும் தாலிக்கயிற்றினை தங்கள் கணவன்மார்களின் கைகளினாலேயே மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு அரிய வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் எல்லா வளங்களும் பெற்று உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புடன் நன்றாய் நீண்ட நாள் வாழ எங்களது தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.